காலாங்கிநாதர். காலாங்கிநாதர் இந்த பெயருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கங்கள் உண்டு. அங்கி என்றால் ஆடை என்றும் அணிவது என்றும் பொருள். காலாங்கி என்றால் காலத்தையே ஆடையாக அணிந்தவர் என்பார்கள். இல்லை இல்லை, அவர் காலாங்கிநாதர் இல்லை, காலங்கிநாதர். அதாவது காலம் என்றால் கருமையானது என்று பொருள். அப்படிப்பட்ட கரிய நிறத்தையே ஆடை போல உடம்பு முழுக்க பெற்றவர் என்றும் கூறுவர் சிலர். இதுவும் பிழை. எப்பொழுதும் ஒருவர் நாதர் என்று தன்னை குறிப்பிடுகிறாரோ அப்போதே அவர் ஒரு குறிப்பிட்ட இறை அம்சத்துக்கோ இல்லை தன்னை கவர்ந்த அம்சத்துக்கோ தன்னை இனியவராகவும் அடிமையாகவும் ஆக்கிக் கொண்டவர். அப்படி பார்த்தால் காலாங்கி எனப்படும் சிவாம்சத்துக்கு தன்னை அடிமையாக்கிக் கொண்டு காலாங்கிநாதரானவர் அவர் என்பார்கள். உண்மையில் அவர் பெயர் காரணம் துல்லியமாக விளங்கவில்லை. தனது பெயர் காரணம் பற்றி எங்கும் அவர் கூறவில்லை. காலாங்கிநாதர் தனக்கான ஜீவன் விடுதலை குறித்து தான் பெரிதும் சிந்தித்தார். ஊரையும் உலகையும் வழிப்படுத்த வேண்டும், அதற்கே நமக்கு இந்த ஜென்மம் என்றெல்லாம் அவர் எண்ணவே இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை கடைத்தேற்றிக் கொண்டாலே போதும், சமுதாயம் தானாக மாறிவிடும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் போலவும் காலாங்கிநாதர் விளங்குகிறார் எனலாம். இவரது குருநாதர் திருமூலர். சீடனை பல விஷயங்களில் கடைத்தேற்றியவர். காலாங்கிநாதர் பேச்சை விட கேட்டால் பெரிதென்று எண்ணியிருந்தார். எனவே அவர் பற்பல சித்தர்களது உபதேசங்களை தேடி அலைந்தார். பலரது உபதேசங்கள் அவரை தேடியே வந்தன. இப்படித்தான் ஒரு முறை பூமியில் பிரளயம் ஏற்பட்டது. நிலப்பரப்பு முற்றும் நீரால் சூழ்ந்தது. மலைமுகடுகள் மட்டும் தப்பித்தன. மலைமுகடுகளில் தான் சித்தப்புருஷர்களும் வசித்து வந்தனர். அவர்களை சந்திக்கும் பாக்கியம் பிரளயத்தால் காலாங்கிநாதருக்கு கிட்டியது. அதற்கு முன்பே காலாங்கிநாதர் காயகற்பங்கள் தயாரிப்பதில் நிபுணராக விளங்கினார். அதே போல குளிகைகள் செய்வதிலும் வல்லவராக இருந்தார். உயிருள்ள அனைத்தும் உள்வெளி தொடர்பு இயக்கத்தால் ஒரு நிலையில் இருக்காது. அதை நடுநிலைப்படுத்தாவிட்டால் நீராக இருந்தால் மிதக்கலாம், காற்றாக இருந்தால் பறக்கலாம். உயிருள்ள மனிதன் சுவாச செயல்பாடு காரணமாக சதா புறத்தொடர்புடன் இருக்கிறான். இறந்த பின் அந்த தொடர்பு அற்று விடுகிறது. இதனால் எத்தனை திடமானதாக அவன் உடல் இருந்தாலும் மிதக்கிறது. அதற்கு முன்வரை திடமற்றதாகவே இருந்தாலும் மூழ்கித்தான் போகிறது. பறவைகள் பறப்பதன் பின்னணியிலும் இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதுவே பறக்க துணை செய்கிறது. நுட்பமான சிந்தனைகளால் இவைகளை அறிந்த காலாங்கிநாதர் குளிகைகளை தயாரித்து அதை வாயில் போட்டுக் கொள்வதன் மூலம் புறத்தில் மூச்சடக்கி அகத்துக்குள் குளிகை மூலமாக பிராண சக்தியை தந்து உடம்பை புறத்தில் இருந்து பிரித்து மிதத்தல் பறத்தல் போன்ற செயல்பாடுகளை சாதாரணமாக செய்பவராக விளங்கினார். அவரது குளிகைகளும் காற்றுக்கு சமமான பிராண சக்தியை அளிப்பதாக இருந்தன. இதனால் சித்தர்கள் பலர் காலாங்கிநாதரை ஒரு விஞ்ஞானியாகவே பார்த்து வியந்தனர். பிரளய சமயத்தில் மலை உச்சியில் இருந்த சித்தர்கள் காலாங்கிநாதரின் குளிகை ஞானத்தை அவர் வாயாலேயே கேட்டும் அறிந்தனர். அப்போது தான் அறியும் அனைத்தையும் பிறருக்கு கொடுக்கவே என்கிற ஒரு தர்ம உணர்வை அவருக்குள் விதைத்தனர். நீ அறிந்தது எல்லாமும் கூட பிறர் கொடுத்த ஞானத்தால் தானே என்று கேட்டு அவரை கிளறிவிட்டனர். அப்படியே மலைத்தலங்கள் ஏன் சித்தர்கள் வாழ காரணமாகிறது என்பதையும் விளக்கினர். பூமியில் தட்டையான நிலப்பரப்பில் திக்குகள் தெளிவாக தோன்றி 9 கிரக சக்திகளும் அந்த நிலப்பரப்பில் தங்களுக்குரிய பாகங்களில் நிலை பெற்ற பிறகே அந்த மண்ணை பின் அந்த மண்ணுக்குரியவனை ஆட்சி செய்கின்றன. மலையகத்தில் இப்படி தட்டையான நிலப்பரப்பு இல்லை. மலை என்றால் கூர்மையானது என்றும் ஒரு பொருள் உண்டு. காற்று கூட இங்கே குளிர்ந்து விடுகிறது. இயக்க சக்தியான வெப்பமும் முழு திறனோடு இருப்பதில்லை. நீரும் நிலை பெறுவதில்லை.
எவ்வளவு மழை பெய்தாலும் கீழே ஓடிவிடுகிறது. மொத்தத்தில் பஞ்சபூதங்கள் இங்கே தங்கள் இயல்புக்கு மாறாகவே விளங்குகின்றன. அடுத்து, கிரகங்கள் கால் ஊன்றி அமர்ந்து சக்தி கொள்ள சரிவான பரப்பில் இடமில்லை. இதனால் உலகப்பற்றை கைவிட்டு பஞ்சபூதங்களின் அதிவலுவான பிடியில் இருந்து தப்பித்து தன் இச்சைப்படி சுதந்திரமாக செயல்பட மலையகங்கள் துணை செய்வதை ஒரு உபதேசமாகவே காலாங்கிநாதர் பெற்றார். எனவேதான் சிங்கம், புலி போன்ற வலிய மிருகங்கள் கானகத்தை, குறிப்பாக மலை கானகத்தை வலிமையானதாக கருதுகின்றன. தங்களுக்கு அங்கே பாதுகாப்பாக இருப்பதாகவும் எண்ணுகின்றன. மலைச்சிறப்பை உணர்ந்த காலாங்கிநாதர் அங்கே புலிவடிவில் தெரிந்த சித்தர் ஒருவரை இனம் கண்டு கொண்டார். ஒரு தவசி மான் தோளில் அமர்ந்து தவம் செய்கிறார் என்றால் அவர் புலி போல ஒரு சக்திக்குள் அடங்கி மோட்சம் பெற எண்ணுகிறார் என்பது நுட்ப பொருள். அதே சமயம் புலித்தோல் மேல் அமர்ந்து ஒருவர் தவம் செய்தால் மற்ற அனைத்தையும் அடக்கி அவர் மோட்சம் செல்ல தயாராகிறார் என்பதே நுட்பமான உட்பொருளாகும். பிற காரணங்கள் காலத்தால் பலரது என்ன நுட்பங்களால் உருவானவைகளாக இருக்கலாம். காலாங்கிநாதரும் அடக்கியாலும் புலியானது அடங்கிய நிலையில் சாதுவாக இருப்பதை முதலில் உணர்ந்தார். அந்த மாறுபட்ட இயல்பை வைத்தே அவர் அந்த புலி தோற்றத்தில்தான் புலி, அதன் உயிர் அம்சம் வேறாக இருக்கலாம் என்பதை அறிந்து துணிந்து அதன் முன் சென்று நின்றார். அந்த துணிவை கண்ட புலியும் சித்தபுருஷராக தோன்றி காலாங்கிநாதரின் பட்டறிவை பாராட்டினார். வாழ்வில் பல உண்மைகள் இப்படித்தான் இயல்புக்கு மாறுபட்ட இடத்தில் சில காரணங்களுக்காக ஒளிந்துள்ளன. இவைகளை கண்டறிய தெரிந்தவனை ஞானி என்று உபதேசித்தார். அவர் கருத்து காலாங்கிநாதரை புடம் போட்டது. இந்த உலக வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் கூறுவதனால் மாயை என்பார்கள். மாயை என்றால் இருந்தும் இல்லாமல் இருப்பது என்பதே பொருள். அடுத்து, நிலைப்பாடுகளில் மாறிக்கொண்டே இருக்கும் கடலோரமாய் அலைகள் எழும்புகின்றன. அந்த அலையின் ஒரு பாகம் உயர்ந்திருக்கும், மறுபாகம் தாழ்ந்திருக்கும். அதே மறுபாகம் அடுத்து உயர்ந்த பாகம் தாழும். இதில் உயர்வு தாழ்வை பார்க்கவே முடியாது. இரண்டும் சேர்ந்ததே அலை. இந்த அலையை உருவாக்கும் நீண்ட கடல் வெளியோ எந்த உயர்வு தாழ்வும் இன்றி சமனாகத்தான் இருக்கும். எங்கே நீளமானது நீரை விட உயர்ந்து செல்ல எண்ணுகிறதோ, எங்கே நிலமானது நீரை விட உயர்ந்து செல்ல விரும்புகிறதோ அங்கே அந்த விளிம்பில் ஒரு அலை பாயும் தன்மை ஏற்பட்டு விடுகிறது. ஆன்மாவும் வாழ்வில் மூழ்கிய இடத்தில் இருந்து உயர்ந்து எழுந்து மூழ்கியதை தவிர்க்க நினைக்கும் போது அங்கே ஒரு பெரும் போராட்டம் எழுகிறது. ஒரு வகையில் அந்த போராட்டம்தான் இயக்கம். அங்கே இருக்கும் வரை இயக்கம்தான். அங்கிருந்து நீருக்குள்ளோ நிலத்துக்குள்ளோ நாம் போய்விட்டால் அங்கே போராட்டம் இல்லை. அலைகடல் நமக்கு மறைமுகமாக போதிக்கும் பாடம் இது. சிந்திக்க சிந்திக்க இதுபோல வாழ்க்கை அம்சங்களில் நுட்பமான உட்பொருள் பொதிந்து கிடப்பதைத்தான் புலியாய் இருந்த சித்தரும் காலாங்கிநாதருக்கு விளக்க வைத்தார். அது அவரது அகக்கண்களில் நன்றாகவே திறந்து விட்டது. பேசாமல் இருப்பதையும் கேட்பதையே பெரிதாகவும் கருதியவர் பின்னர் தான் அறிந்ததை பலருக்கும் உபதேசிக்கலானார். இவரால் பலர் நான் யார் என்கிற கேள்வியில் விழுந்தனர். காலாங்கிநாதரோ நுட்பமான உட்பொருளை விளங்கிக் கொள்வதிலேயே குறியாக இருந்தார். ஒரு மனமானது இறை தேடி எங்கும் செல்வதில்லை. அது இருக்கும் இடத்திலேயே அதற்கு உணவை பஞ்சபூதங்கள் மூலம் இறைவன் தந்து விடுகிறான். அதுவும் நின்ற இடத்திலேயே காய்கனியை பதிலுக்கு வழங்குகிறது. சித்தனும் எங்கும் அடைய தேவையில்லை. அமர்ந்த இடத்தில் அவன் தனக்கான உணவை காற்று அதில் உள்ள நீர் தன் மேல் படும் ஒளி அதன் உஷ்ணம் மூலம் பெற முடியும் என்று நுட்பமாய் உணர்ந்தார். இதனால் பல நூறாண்டுகள் அமர்ந்த இடத்தில் தவம் செய்வது என்பது இவரது வாடிக்கையாகிவிட்டது. திருமூலரே இப்படி அமர்வதில் உள்ள சிறப்பு நடப்பதிலும் உள்ளது என்பதை இவருக்கு புரிய வைத்தார். அதன் பிறகே இவர் தேச சஞ்சாரியானார்.
அந்த சஞ்சாரங்களில் ஆமைக்குள் அடங்கி கிடந்த சித்தர் முதல் பட்சி ரூபமாய் திரிந்த சித்தர் புருஷர் வரை பலரை தரிசனம் செய்தார். அவர்கள் எதனால் மானிட உருவம் விட்டு அதுபோன்று உயிர்களாக வடிவம் கொண்டார்கள் என்பதையும் அறிந்தார். இப்படி அவர் தரிசித்தவர்கள் பலர். அவர்கள் தசாவதார சித்தர்கள் ஆவர். திருமாலின் தசாவதார அம்சங்களிலேயே சித்தமூர்த்திகள் அந்த அவதார நோக்கங்களையே தத்துவமாக கொண்டு திகழ்ந்தனர். அவர்கள் எல்லாம் தரிசனம் செய்தார். அதே போல அஷ்டமா சித்திகளை தங்களுக்குள் அடக்கி கொண்ட பல சித்தர்களை தரிசனம் செய்தார். அஷ்டமா சித்து 8ம் தங்களின் பிரதிபிம்பத்துடன் கூடி பெருகிய 8x8 64 என்கிற கலைகள் ஆனது. இந்த கலைகளை நோக்கினால் அவைகளில் அஷ்டமா சித்தி ஒளிந்திருக்கும். இந்த கலைகளும் தங்களின் பிரதிபிம்பங்களால் அணுவாக சிதறி 64 கோடியாயிற்று. இந்த சப்தலோகங்களில் பரவியதால் 448 கோடியாயிற்று. இதில் ஒன்றைத்தான் கோடான கோடி மனிதர்களாகிய நாம் நமக்கென பெற்றுள்ளோம். ஒருவருக்கு தமிழாற்றல், ஒருவரிடம் எழுத்தாற்றல், ஒருவரிடம் பேச்சாற்றல் என்ற அந்த கோடிகளின் தெரிப்புத்தான் நம் உயிரணுவுக்குள் புதைந்து நமக்கான வலிமையாக வெளிப்பட்டு நம்மை வழிநடத்துகிறது. நமக்குள் இருக்கும் ஒரு அணுவுக்கே நம் வாழ்வை ஒளிப்படுத்தும் ஆற்றல் உண்டென்றால் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த 448 கோடியின் மூலமான அஷ்டமா சக்திக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? கற்பனை செய்யும் சக்தி கூட நமது மூளைக்கு கிடையாது. ஆனால் காலாங்கிநாதர் இப்படி பல நுட்பங்களையும் விளக்கிக் கொண்டவர். இறுதியாக நகரங்களில் சிறந்த காஞ்சியம்பதியில் அடங்கினார் என்பது வரலாறு. அடுத்து வருபவர் பாம்பாட்டி சித்தர்.